வேற ஏதாவது கேள்வி இருக்கா? மறுபடியும் திமுகவுக்கு எதிரான வாக்குகள் வந்து சிதறுது. அதிமுக சிதறின தேங்காய் அது உடைக்கிறீங்களா? திமுகவுக்கு வந்து சாதகமாக இருக்குங்கிற கருத்து வந்து பரவலாக யாரு வாக்கையும் சிதைக்கி ஓட்ட பிரிக்கிறார் ஓட்ட பிரிக்கிறார் அப்படின்னு சென்ட்ரிங் போடலையா நீங்க? ஓட போட்டு ஓட்ட பிரிக்கிறார் ஓட்ட பிரிக்கிறார். அதெல்லாம் நம்மதில்ல. நாங்கள் வந்து எதிரி தோற்கணும் என்பதை விட நாங்கள் வெல்லணுங்கிற வெறியா இருந்து வேலை செய்வோம். அதுதான் இங்க. அவ்வளவுதான கேள்வி? எழுதிட்டல இல்ல? இவங்க உதாரணம் சொல்றது எப்படி தெரியுமா? அதை பார், அந்த நாட்டை பார், இந்த மாநிலத்தை பார். ஏய் ஓட்டு உனக்கு அவன் போடலடா, ஓட்டு நாங்க போட்டிருக்கோம். அதுதானே முக்கியம் இங்க. அந்த மாநிலத்தை பாருங்கள், இந்த மாநிலத்தை பாருங்கள். இவங்க வந்து ஒருவர் குறை சொல்லி விளையாடுவாங்க, கவனத்தை திருப்புறது. அதுல நம்ம போய் RN ரவி சொல்றாரா, அதையும் ஏற்போம். இவங்க சொல்றாளா மத்த மாநிலங்கள்லாம் சரியில்லைன்னு அதையும் ஏற்போம். இப்ப நாமெல்லாம் சேர்ந்து எல்லாத்தையும் ஒழிப்போம், இவங்களை ஒழிப்போம். அதான் நம்ம செய்யணும். வேற ஏதாவது கேள்வி இருக்கா? ஏதோ பொழுதுபோலின்னு உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறாங்க. அதை விடுங்க. அது ஏற்கனவே போன ரைடு ஏதாவது சொல்லுங்க. ஏற்கனவே போன ரைடு என்னாச்சு சொல்லுங்க. டாஸ்மார்க்குக்காக வந்த ரைடு, இடி ரைடு. எங்கெங்க பிஜேபி போட்டிருக்கோ அங்கெங்க பணம் வாங்கியிருக்கா? ஆதாரம் உங்களுக்கு அனுப்பிட்டா இல்ல? அனுப்பிட்டா? எங்கெங்கெல்லாம் நாடங்கள், தமிழ்நாடு மட்டும் இல்ல தம்பி, எங்கெங்க இடி ரைடு போயிருக்கோ அங்கெல்லாம் காசு வாங்கியிருக்கு. புரியுதா? அது இன்கம் டாக்ஸ்னா அது அவ்வளவு சரியா வசூல் வரல. அதனால அமலாக்கத்துறைன்னு ஒண்ணு கொண்டு வந்து, புரியுதா? நான் என்ன செய்றேன், அமலாக்கத்துறை இடி ரைடு தான் சிறப்பா இருக்கும்னா இன்கம் டாக்ஸ் ரைடை கலைச்சி விட்டுறலாம்ல. அதை எடுத்துடலாம்ல. என்னையே தான் நல்லா விசாரிக்கணும், சிபிஐ எடுத்துடலாம்ல. எதுக்கு 2 தண்ட சம்பளம்? என்ன தம்பி, இவர் சுமாரா விளையாடுவாரு, அவர் தான் நல்லா விளையாடுவாருன்னா அவரே விளையாட்டு வச்சுட்டு இவர் எடுத்துடலாம்ல. எதுக்கு 2 பேருக்கு சம்பளம் கேக்குறதுக்கு? எல்லா தீர்ப்பையும் உச்ச நீதிமன்றம் தான் சிறப்பா சொல்லும்னா தம்பி, நாடங்களும் அதுக்கு கிளையை திறந்து விட்டு இளமை உயர் நீதி, வாயா இங்க வாயா, எல்லாத்தையும் கலைச்சு விடியா. உச்ச நீதிமன்ற கிளையை எல்லாத்துக்கும் திறந்து விடியா. அவ்வளவுதானே. உயர் நீதிமன்ற கிளை மதுரையில் இருக்க மாதிரி தம்பி, உச்ச நீதிமன்றத்தின் கிளையை நாடங்களும் திறந்து விட்டுரு. என்ன தம்பி சிரிப்பா இருக்கு? சிரிப்பா இருக்குல்ல? இந்த ரைடெல்லாம் சும்மா அப்படி ஒரு டைவர்ஷன், டேக் டைவர்ஷன். ரோட்ல போனீங்கன்னா, சாலையில போனீங்கன்னா டேக் டைவர்ஷன் அப்படின்னு எழுதிரும் பத்தியில, அந்த டைவர்ஷன் தான். வேற ஏதாவது கேள்வி இருக்கா? மறுபடியும் திமுகவுக்கு எதிரான வாக்குகள் வந்து சிதறுது. அதிமுக சிதறின தேங்காய் அது உடைக்கிறீங்களா? திமுகவுக்கு வந்து சாதகமாக இருக்குங்கிற கருத்து வந்து பரவலாக யாரு வாக்கையும் சிதைக்கி ஓட்ட பிரிக்கிறார் ஓட்ட பிரிக்கிறார் அப்படின்னு சென்ட்ரிங் போடலையா நீங்க? ஓட போட்டு ஓட்ட பிரிக்கிறார் ஓட்ட பிரிக்கிறார். நாங்கள் வந்திருப்பது ஆக சிறந்த அரசியலை இந்த மண்ணில் விதைத்து நல்ல மக்களுக்கான தூய அரசு அதிகாரத்தை நிறுவனம்னு நிற்கிறோம். அதை நோக்கி பயணிக்கிறோம். அவர் வாக்குச்சீதையும் இவர் வாக்குச்சீதையும் இதெல்லாம் நம்ம கவலைப்பட்டு களத்தில் நிற்கிற ஒரு போர் வீரன் எதிரியின் பலகீனத்தை நம்பி களத்துல சண்டை போட முடியாது. தன்னுடைய பலத்தை நம்பிதான் களத்தில் சண்டை செய்யணும். நாங்க எங்களுடைய பலத்தை நம்பிதான் களத்தில் நிக்கிறோமே ஒழிய அந்த எதிரி பலகீனம் அடைவான், இவன் பலகீனம் அடைவான், அவன் சோர்ந்து உட்காரும் போது வெட்டணும், அதெல்லாம் எங்க கணக்கு இல்ல. புரியுதா? அதெல்லாம் நம்மதில்ல. நாங்கள் வந்து எதிரி தோற்கணும் என்பதை விட நாங்கள் வெல்லணுங்கிற வெறியா இருந்து வேலை செய்வோம். அதுதான் இங்க. அவ்வளவுதான கேள்வி? எழுதிட்டல இல்ல? வேற ஏதாவது இருக்கா? நீ ஏன்டா குறுக்கு எது? அது அவர் மேல இருக்கிற தமிழ் மக்கள் வச்சிருக்கிற அன்பு காரணம்.
உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அந்த வயசுல அவ்வளவு வசூலை தொட்ட நடிகன் இந்தியாவுல இதுவரை இல்ல. புரியுதுன்னு நினைக்கிறேன். அவர் ஐயா ரஜினிகாந்த் மேல தமிழ் மக்கள் ஒரு பேரன்பு வச்சிருக்காங்கிறத காட்டுது. அதுதான் அதை காட்டுது. அந்த முதல் நாள் வசூல் அவ்வளவு இருக்குங்கிறத காட்டுது. வேற அவ்வளவுதானே. வணக்கம்.